அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தியாகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட 122 நாள். அப்படின்னா மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2023 ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் இருந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். இந்த இறுதி கட்டம் இந்த வருடம் முழுசாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய பலன்கள் என்ன, இந்த பலன்கள்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல், ஒரு முன்னேற்றம், ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரிஷபராசி அன்பு நேயர்கள்னால உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ஆதித்தபதி யோகத்தில் பிறந்தவங்க. சுக்கிர பகவானுங்கிறது யாருங்க? அதாவது ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியது. பெண்களாக இருந்தால் மகாலட்சுமி யோகம், ஆண்களாக இருந்தால் அதை பார்க்கும் பார்வையிலும் சரி, செய்யக்கூடிய செயலிலும் சரி, மற்றவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நிலையில் வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பு நேயர்கள். ஆனால் இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படின்னா சில சிரமங்கள் கொடுத்துருக்கு, சொல்லாமல் இல்லை. சிரமங்களுங்கிறது எப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முயற்சிகள் எடுத்தோம்னா தாமதங்கள் வந்தது, தடைகள் வந்தது, முயற்சிகளுக்கு தகுந்த சில நன்மைகள் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த பாதிப்புகள் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் இறுதியான காலகட்டம். இறுதினா இந்த குரு பகவானுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இந்த ஒரு 4 மாத காலங்கள் அப்படின்னா 122 நாட்கள் கண்டிப்பாக ஒரு சுப விரய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. இந்த சுப விரயம் குரு 12இல் இருந்துட்டால், குரு பொறுத்த வரைக்குங்க எந்த இடத்தில் இருந்துட்டாலும் கண்டிப்பாக அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு அற்புதமான பலம் உண்டு. ஏன்னா அதனால தான் நம்ம சொல்கிறது குரு பார்க்கின் கோடி புண்ணியம், குருவருள் திருவருள். குருவுக்கு தாங்க ஒரு மனிதன், அதாவது இந்த குருவை நவகிரகங்களில் இந்த குரு முழு சுபர். இந்த குரு பகவான் ஒரு இடத்த பார்த்தா மட்டும்தான் நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்த்தோன்னா தொழில் மேன்மை அடையும். 10ஆம் இடத்தை பார்த்துருச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அற்புதமான மேன்மை அடையும். 7ஆம் இடத்தை பார்த்துதுன்னா ஒரு நல்ல குடும்பம், மனைவி, ஒரு நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். சில பேர் பார்த்தோம்னா எப்போவுமே அவங்க ஒரு சிரிச்ச முகமாக செல்வாக்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த குரு அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் உண்டு. ஏன்னா இந்த குரு தான் ஒருத்தருக்கு கல்விக்காரகன், புத்திரக்காரகன், தனக்காரகன், எல்லா ஒரு செல்வங்களையும் ஒரு நல்ல நிலையில் ஒரு உயர் பதவி வகிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். நாம் ஒரு நகநட்டு பொன் பொருள் எல்லாமே சேர்த்து செல்வங்களோடு பெரும் செல்வந்தர்களாக வாழ்னாலுமே இந்த குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். அப்படின்னா ஒரு கேந்திரத்தில் உட்காரணும், ஒரு 5ஆம் பார்வையாக பார்க்கணும் 5ஆம் இடத்தை, இல்லை 7ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது மூல திரிகோண பார்வையில் பார்க்கணும், இல்லையா லக்கணத்தில் இருக்கணும், இல்லையா லக்கணத்தை பார்க்கணும் 7ஆம் பார்வையாக. இந்த ஒரு அமைப்பில் பார்த்துட்டோம்னா குருவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப இங்கே 12ஆம் இடத்தில் குரு மறைந்திருந்தாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் சுகஸ்தானத்தை பார்க்குதுங்க. இந்த சுகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க குரு பகவானின் சுகஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு சுகஸ்தானம் ரிஷபராசிக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடமாகப்பட்டது ஒரு மனிதருக்கு செல்வங்கள், வண்டி வாகனம், அதே மாதிரி ஒரு வீடு, ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே எல்லாத்துக்குமே உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும் கூட அந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். அப்படி இந்த 4ஆம் இடத்தை உங்களுடைய சுகஸ்தானத்தை கரெக்டாக சிம்ம வீட்டை பார்க்குது, அதுதான் உங்களுக்கு 4ஆம் இடம்.
அப்போது அந்த 4ஆம் இடத்துக்கு இது நான் சொன்ன விஷயங்கள் என்ன? வண்டி வாகனம், வீடு, மண்மனை சம்மந்தப்பட்டது. கடந்த காலத்தில் எல்லாமே தடப்பட்டு இருக்கும். ஒரு முழுமையாக நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. காரணம் 12இல் ராகு இருந்தது. அதுக்கு முன்னால் பார்த்துட்டோம்னா ஜென்மத்திலே ராகு இருந்தது. இந்த 3 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு பல இன்னல்கள் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. சில போராட்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அப்படின்னா பணம் இருந்து நம்மளால் ஒரு விஷயத்தை நல்லதாக பயன்படுத்தியிருக்க முடியாது. அந்த பணமும் எப்படி ஆகிருக்குன்னா கடைசியில் தேவையில்லாத விரைய செலவுகளாக பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. ஒரு ஆதாயமான காரியங்கள் பண்ண முடியல. அதே சமயத்தில் அதை 2ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னால் 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா அதாவது குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தது. அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிற போது என்ன ஆகிருக்கும்? குடும்பத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இதெல்லாமே கொடுத்துருக்கும், விரயங்கள் கொடுத்துருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டாலும் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் இருந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஜென்மத்தில் இருக்கிற போது அப்படி தான் 12ஆம் இடத்துல இருக்கிற போதுமே கிட்டத்தட்ட ஆரம்பித்த விஷயத்தை முழுமையாக செஞ்சுருக்க முடியாது. மன நிம்மதியோடு ஒன்று ஆரம்பித்தோம், செஞ்சோம். ஒரு வேலையை கூட நல்லா போயிட்டு இருந்த வேலையில் ஏதாவது கொஞ்சம் குழப்பங்கள் வந்திருக்கும், இல்லை இடம் மாறுற சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். இது எல்லாமே ஏற்பட்டு இன்றைக்கி என்ன இப்படியே போயிட்டுருக்குது, எப்போ நமக்கு சரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக குரு பகவான் வேறு வக்ரமாயிருச்சு. இந்த வக்ர நிலை இருக்கிற போது எப்பவுமே வக்ரம்ங்கிறது நேர் ஆப்போசிட் பலன். ஒரு கிரகம் என்ன கொடுக்கக்கூடிய சுபத்தன்மையில் இருந்து அது மாறுபட்ட நிலைக்கு போகக்கூடியது. நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குதுன்னா அது ஆப்போசிட்டாக, அதாவது கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போது குரு வக்ரம் அடைஞ்சதுனால இந்த காலகட்டம் கடந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட கண்டிப்பாக இந்த 3.5 மாதத்தில் நீங்கள் எதையுமே ஒரு சரியான விருத்தி அடைஞ்சிருக்காது. ஏற்கனவே பார்த்தோம்னா ராகு விரயஸ்தானம், அதுக்கு முன்னால் ஜென்மத்தில் இப்படி இந்த தடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 122 நாட்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய விஷயங்களே கண்டிப்பாக முழுமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு அமைப்பாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முயற்சிகள் பண்ணுவோம். ஒரு வீடு கட்டுற வேலை, அதே மாதிரி ஒரு இடம் வாங்கிறது, ஒரு ஏதாவது ஒன்று விற்றுட்டு ஒன்று வாங்கலாம்னு நினச்சாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, இந்த ஸ்தானம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை பார்க்குது, சரிங்களா? அதாவது குருக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துல உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குது. 6ஆம் இடம்ங்கிறது என்ன? சத்ருஸ்தானத்தை பார்க்குது. சத்ருஸ்தானங்கிறது என்ன? நோய் நொடி, ஆரோக்கிய பாதிப்பு, கடன் சுமை, சரிங்களா? இது எல்லாமே 6ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது அதில் அத்தனையுமே அடங்கியிருக்குது. அந்த 6ஆம் இடத்துல மட்டும் ஒரு நல்ல கிரகம் இருந்துட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி குரு பார்க்கும்போது அந்த கடனே இருந்தாலும் அந்த கடனை கட்ட முடியும். ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஒரு மற்றவங்களை நம்மளை ஒரு சண்டைக்கே வர்றவங்க கூட ஒரு பிரச்சனைக்கே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட இந்த குரு பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாக முடியும். அந்த நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல கேது இருந்தது. கேது இருக்கிற போது என்னென்னா சில கலகங்கள் ஏற்பட்டிருக்கும். கலகங்கள் மட்டும் இல்லை, கடன் எப்படியாச்சுன்னே தெரியல. இது வரைக்குமே இந்த 1.5 வருஷ காலகட்டம் பார்த்துட்டோம்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் அது ஒன்று அடுத்தவங்களை நம்பி கொடுத்து மோசம் அடைஞ்சிருக்கலாம், இல்லையா நான் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக ஒரு பக்கம் வாங்கி அது ஒன்றுமே உருப்படியாக செய்ய முடியல, பண்ணல, ஆதாயமான காரியம் பண்ண முடியல. கடைசிட்டு பார்த்தா அந்த கடன் அப்படியே நின்று போச்சு. அந்த கடன் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்போ பார்த்தா கட்ட முடியல, அப்படிங்கிற ஒரு நிலையை கூட சில பேருக்கு ஏற்படலாம். இந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ரணம் சத்ரு அப்படிங்கிற ஸ்தானத்தை கரெக்டாக துலாமை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, தொல்லை, ஆரோக்கிய பாதிப்புகள், நோய் நொடி சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்கு, இது எல்லாமே எவ்வளவோ நமக்கு ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் குறையும். எவ்வளோ ஒரு தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுக்கு ஒரு வழி கிடைக்கும். தன்னால் எல்லாம் பிரச்சனை பட்டுகிட்டே இருந்துங்க, பார்த்தோம்னா எதுவும் பண்ண முடியல, கடன் இதெல்லாம் கட்ட முடியுமா, இந்த தொல்லைகளிலிருந்து தாங்க முடியுமா, இல்லை ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் கடைசியில் அந்த கடன் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்படியே பல விதத்தில் வருங்க. இந்த பிரச்சனைகளுக்கு
ஒரு முடிவு இந்த 122 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அப்படின்னு ஒரு ரொம்ப பிரச்சனைகள் இருந்தால் அந்த 122 நாள்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிருமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எப்படிங்க ஐயா அப்படி முடியும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இந்த 122 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்கும், நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அதே சமயம் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீடை பார்க்குது. சரிங்களா? அந்த 8ஆம் வீட்டை பார்க்கும்போது தனுசு பார்க்குதுங்க. அது உங்களுடைய ரிஷப ராசிக்கு 8வது வீடு. அதுதான் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, திடீர் சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, தொந்தரவுகள் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது அந்த இடம் தான். அந்த இடத்தை பார்க்கும்போது கடந்த காலத்தில் உயிர் போகாத கஷ்டப்பட்டுட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி சில சிரமங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல சனி இருந்தது ஆச்சுங்களா. அப்போது உங்களுடைய ஸ்தான பலம் எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் எடுத்துட்டாலுமே சரியான விதத்தில் ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு தொழில் எடுத்தாலும் விருத்தியாகல. ஒரு அயல்நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட முயற்சி எடுத்துருக்கலாம், இல்லை அயல்நாட்டிலே இருக்கலாம். இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே, நான் நினச்சி வந்தது ஒரு விதம், கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கிறது ஒரு இடம். இன்றைக்கி வெளிநாட்டிலே இருந்துட்டாலும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பதவி ப்ரமோஷன், ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள், ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நெருங்கி வந்ததுக்கு. ஆனால் தடையாகி போச்சு, என்னால் முயற்சி பண்ண முடியல. இது வரைக்குமே நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனால் தனக்கு எல்லாமே தடுமாற்றமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கலங்கியிருப்பீங்க. சில நேரத்தில் நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆயிலியம் நல்ல சிறப்பாக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு தூர பிரயாணம், வெளியூர் போய் ஒரு வேலைக்கு போகிறது, வெளியூரில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஒரு செய்தி வர்றது. அடுத்தது நம்ம ஒரு அயல்நாட்டில் இருந்து நம்ம 10 ரூபா சம்பாரித்து நம்ம ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒன்று அந்த மாதிரி தூர பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, இல்லை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு வழக்கங்கள்னால நம்ம ஒரு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆச்சுங்களா. அதுதான் அந்த குரு பார்வைக்கு அந்த பலம். இந்த ஒரு சூழல் கண்டிப்பாக 10வது குறைக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக வர இருக்குது இந்த 4 மாத காலம், 122 நாட்கள். சரிங்களா. அப்போது இந்த ஒரு இது உங்களுக்கு ஆட்சியை பெற்றிருக்கிற சனி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். கடந்த காலத்தில் குடும்ப ரீதியிலையும் மற்றவங்களுடைய தொல்லையினாலையும் நம்ம ஒரு நிம்மதி இழந்து இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நிம்மதி கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்தி நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பெரும் ஒரு செல்வாக்கு பலம் உருவாக்கும். சரிங்களா. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு, ரிஷப ராசிக்கு கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்கள் கொடுத்தாலும் உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா, இது ராசியை வச்சு தான் கோச்சாரம் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில், அதே மாதிரி அந்த குரு பகவானை வச்சு இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி ஒரு பலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புதுவிதமான முயற்சிகள் கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தால் தொடர்ந்து அப்படியே இருக்காது. இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக நகர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தாங்க மனிதர்களுடைய வாழ்வாதார மாற்றங்கள் ஏற்படுது. சரிங்களா. ஒவ்வொருத்தர் பார்த்து இடம் மாறி போனால் பயங்கரமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம்னா தூர பிரயாணங்கள் போகிறது, அங்கே போய் அவர் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்கிறது, இல்லை இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்து பரவாயில்ல முதல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, ஒரு தொட்டதெல்லாமே வெற்றி ஆகிறதுக்கு இது எல்லாமே இந்த கிரக பெயர்ச்சிகள்னால தாங்க ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது. அப்படின்னா இது உங்களுக்கு இதுக்கு கடந்த காலத்தில் சிரமங்கள் இருந்தாலும் எதிர்காலம் இந்த பெயர்ச்சி, அதாவது கிரக வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு
வக்கர நிவர்த்தியாக தான் பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய முழு பலன்களை பொறுமையான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக்கும், செல்வாக்கு பெருகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.